எல்லாருக்குமே வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது சாமுராய் படத்தோடைய கதைச்சுருக்கம். இந்த படத்துல விக்ரம் சார், அனிதா 2 பேரும் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா 2002 ஜூலை 15ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோடைய டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் வந்துட்டு ஒரு கிராமத்துக்கு வந்து போவார் ஒரு வேலையா. அப்போ பார்த்தீங்கன்னா இடையில ஹீரோயின் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குறும்பு பண்ணிட்டு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகும்போது பார்த்துட்டு அவர் பாட்டில் போயிட்டுருப்பாரு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்துட்டு அவங்க பாட்டியோட அந்த ஹீரோயின் வந்து வசிச்சுட்டு வருவாங்க. இவர் வந்துட்டு அவருடைய ஃப்ரெண்டை பார்க்கறக்காண்டி அந்த ஊருக்கு வந்து போயிருப்பாரு. போய் இவர் நடந்துக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து இவர் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். இதில் என்னென்னா ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் விக்ரம் சார் 2 பேருக்கும் வந்துட்டு இடையில ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதனாலேயே 2 பேருக்கும் சுத்தமாக பிடிச்சிக்காது. அதாவது இவர் ஊருக்குள்ளே வரும்போதே அவங்களுக்கும் சின்னதாக ஒரு தகராறு. அதனால் 2 பேருக்கும் சுத்தமாக பிடிச்சிக்காது. அவர் எவ்வளோ தான் நல்ல முறையாக நடந்துக்கிட்டாலும் இவன் நல்லவன் இல்லை நல்லவன் இல்லைன்ற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருப்பார். இதில் என்னென்னா அந்த ஊரில் திருவிழா ஒன்று நடக்கும். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து ஒரு மாதிரி தப்பாக வந்து பிஹேவ் பண்ணிடுவாங்க. அதை போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னாலும் இவர் தான் போய் காப்பாற்றுவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர் தான் வந்து அவங்க வந்து காப்பாற்றுவார். அப்படி இருந்தாலும் கூட நீ நல்லவனை நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிடுவார். இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் என்ன பண்ணுவார்னா சில அரசியல்வாதிகளை வந்து கடத்தி வச்சிருப்பாரு. இவர் ஹீரோயினுடைய அப்பா தான் போலீஸ் ஆஃபீஸராக வந்து இருப்பார். அவர் வந்து எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அந்த கடத்தினது யார் அப்படின்ற ஒரு குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் தான் அவர் வந்து இருப்பார். இதை எதனால கடத்துறாரு, ஏன் கடத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து காமிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இவர் கூட படித்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் இவர் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து இருப்பாங்க. கவிதா அப்படின்ற பேரில் அவங்க வந்து இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கூட காலாவதியான மாத்திரை வந்து சாப்பிட்டதுனால ஒரு பையன் வந்து இறந்து போயிடுவான். அதனால இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எவ்வளோ முறையிட்டாலும் உனக்கு தேவையா, நீ உனக்கு தெரிஞ்ச யாரும் வந்து இறந்து போனாங்களா, எதுக்கு நீ தேவையில்ல வேலை பார்க்குறேன்ற மாதிரி விக்ரம் சார் முதற்கொண்டு எல்லாருமே வந்து சொல்லவும் இவங்களுக்கு என்ன தோணுன்னா அப்போ அவங்களுக்கு தேவையானவங்களாவோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாவோ இருந்து இறந்து போனால் மட்டும்தான் அப்போ இதெல்லாம் தட்டிக்கிப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி டைரி எழுதுகிற பழக்கம் ஒன்று இருக்குது. அது யார் யாருனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து மருத்துவத்தில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க டெய்லி வந்து எழுதி வச்சுருப்பாங்க. என்ன சொல்லிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து அவங்களுக்குலாம் தெரிஞ்சவங்க தானே, நான் இறந்து போகிறேன், அப்போ என்னைய வச்சாது இந்த பையனுக்கு ஒரு எப்படின்னா தீர்ப்பு வாங்கி கொடுங்க, நல்ல தீர்ப்பு ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து விக்ரம் சார் அவரை வந்து ரொம்பவே பாதிக்கும். அவர் அந்த டைரி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது தான் புரியும் எத்தனை பேர் அதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவர் அமைச்சர் வேறு அதில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாரு. அதனால அவங்களுக்குலாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு. லாஸ்ட்டில் இவர் தான் அரெஸ்ட் பண்ணி இவர் தான் கடத்தி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த ஹீரோயினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா விக்ரம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் போய் நிப்பாட்டுவார். அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா நான் கடத்தி வச்சுருக்க எல்லாருக்கும் நீங்கள் மரண தண்டனை கொடுங்க, அவங்களால தானே நிறைய பேர் இறந்து போகிறாங்க, அப்போ எக்ஸ்பைரி ஆன டேப்லெட் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது இல்லையா, அப்போ நிறைய வந்து சட்ட ஒழுங்குகள் வந்து சரியில்லை, அதனால நீங்கள் அவங்கள எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு மரண தண்டனை கொடுக்குறதா இருந்தால் மட்டும்தான் நான் வந்து அவங்கள விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் சட்டத்தில் வந்து இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி விக்ரம் சார் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பேலன்ஸ் இவர் வந்து கடத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் வந்து விடுவிப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இவங்களால தான் மட்டும்தான் நடக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மக்களே அவங்க எல்லாருமே அடிச்சு கொண்டுருவாங்க, அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் என்னன்னா விக்ரம் சார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இந்த தெய்வா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு நின்றுட்டு நான் வந்து உனக்கு கவிதா மாதிரியே உன் கூட நான் வந்து இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க போய் சொல்லுவாங்க. உடனே அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக விக்ரம் சார் வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்களாம் விடுவிச்சிட்டாங்க இல்லையா, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டில் அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து வண்டியில் வந்து ஏறி போகும்போது ஹீரோயினையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இந்த படத்தில் வந்து முடிச்சிருப்பாங்க.